சார் நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? உண்மையிலேயே சொல்றேன் ஆடிட்டர் சார், எனக்கு வெறுத்து போச்சு. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நிர்வாகத்தையே நான் ஏத்து நடத்திட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சின்ன முதலாளி இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஆடிட்டர் சார், உண்மையில என் நிலைமை என்ன தெரியுமா? ஊர்ல என் ஒய்ஃபுக்கு லங் கேன்சர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கடைசி காலத்திலேயாவது அவகிட்ட வந்து இருங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் வருது. இதுக்கு மேல இங்க என்னால எப்படி இருக்க முடியும் சார்? சின்ன முதலாளிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உங்களை எதுக்கு இங்க அர்ஜென்ட்டா வரவழைச்சேன்னா, எங்க மேனேஜருங்க எனக்கு பொறுப்பே கிடையாது, பிசினஸே செய்ய தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நானா சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி அதை அஸ்தி காமிக்கணும். அசத்திடலாம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிசினஸ் நல்லா ஓடுது? சார் இந்த மனோரஞ்சன் சோப் ஏஜென்சி பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், பாட்டாளில இருந்து பணக்கார வரைக்கும் அந்த சோப்புக்கு தான் அலையறான். வாசனை சும்மா கும்முன்னு தூக்கும். அந்த ஏஜென்சி மாத்திரம் கிடைச்சிட்டா காசை ஒரு அள்ளிடலாம். அந்த ஏஜென்சி பிசினஸ யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம வாங்கிடணும். ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். இந்த பொட்டியில 3 லட்சம் ரூபா இருக்கு, எடுத்துன்னு போறீங்க. கோட்டை விட்டுறாதீங்க. அந்த ஏஜென்சி பிசினஸ் சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே சார். நம்மளே முட்டாள்ன்றாங்களா? மேனேஜர் இல்ல, இங்கதான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும், நம்ம திறமையை காட்டுறேன். வணக்கம் தம்பி. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது இல்ல. இப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் சாதாரணமா முடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தம்பி? மனோரஞ்சன் சோப்போடைய டோட்டல் ஏஜென்சியை ஒரு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அப்படியே அமைக்கிட்டேன். மனோரஞ்சன் சோப்பா? சூப்பர் சோப்பு. என்ன வாசனை தெரியுமா? மார்க்கெட்ல இன்னைக்கு அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, மனோரஞ்சன் சோப்பு நம்ம கம்பெனில தயார் செய்யறது. ஏன் நம்ம தயார் பண்ற சோப்பு இருந்தா? ஐயோ, அது நம்ம தயார் பண்றோமா? ஐயோ, இப்படி அநியாயமா 3 லட்சத்தை கோட்டை விட்டுட்டீங்களே. இந்த பிசினஸ்லாம் இனிமே நீங்களே பாத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே நம்ம எந்த சாமான் தயார் பண்ணாலும் அதுக்கு ஏன் பேரே வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். சோம, ரவி, கோபு, என்னப்பா அப்படி பாக்குற? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறைன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்கறான். செக்கில் கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேட்கறாங்களே தவிர ஒரு வேளை சாப்பிட்டியான்னு எவனாவது கேட்கறானா? சுருக்கமா சொன்னா நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா. இன்னும் 4 பேரும் ஒன்னா வரீங்க, சீட்டாட்டு வரீங்களா? பசிக்குதுரா, ஏதாவது போய் கொண்டாங்க. ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஸ்டிங் இங்க பாட்டு பாடி குச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை குளத்தண்ட இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க. ஆமா, குளம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவண்டியவ பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவ? உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கல்யாணம் போல இருக்குடி. சரி சரி வா, அவனுக்கு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம். வா, பண்ணிட்டு வா. யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்புக்கரண பொண்ணு. இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்துருக்க, 25 தோப்புக்கரண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாதவன் வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே.
இதை உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல, அடி பாவி.